ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம அமெரிக்க சிங்கத்துக்கு ஊசியை போட்டு கேப்டன் அமெரிக்காவா ஆனதுக்கு பதிலா வேற ஒரு யூனிவர்ஸ்ல அண்ணனுக்கு அடிபட்டதால அக்காவே களத்துல இறங்கிறாப்ல. என்னதான் பவர் பக்காவா இருந்தாலும் ஒருத்தன் கூட பொம்பளைங்கிறதுனால மதிக்க மாட்டேங்கிறான். இருந்தாலும் ஸ்டீவனை கொடுத்த மோட்டிவேஷன்ல எலும்பு மண்டைங்கிட்ட இருந்து டெசராக்ட் தூக்க புறப்படுறாப்ல. கூடவே தலைவன் ஸ்டார்க்கோட அப்பன் வைப்ரேனியம் ஷீல்ட கொடுத்து அனுப்புறான். வந்தவனை பூரா தூக்கி கழுத்தா மடியில சாட்டு போட்டு ஹாவர்ட் ஸ்டார் கிட்ட அக்கா டெசராக்ட் ஒப்படைக்கிறா. டோனி ஸ்டார்க்கோட அப்பன்டா நாங்கிற மாதிரி ஆர்க் ரியாக்டருக்கு பதிலா டெசராக்ட பவர் சோர்ஸா வச்சு பாவப்பட்டு இருந்த நம்ம ஸ்டீவனுக்கு ஒரு சூட்டு செஞ்சு தரான். பாக்குறதுக்கு வேணா மார்க் 1 மாதிரி மட்டமா இருந்தாலும் அட்டாக் பண்ற ஸ்டைல்லாம் சும்மா அற்புதமா இருக்கும். இப்படி இவங்க ஜோடியா மொத்த ஹைட்ராவையும் சம்பவம் பண்ணிட்டு ஜொயின்னு பறந்துகிட்டு இருக்க சும்மா இருப்பானா பிளான போட்டு ட்ரெயின்ல குண்டு வச்சு ஸ்டீவனை சாச்சிடுறான். இதை பார்த்து நம்ம அக்கா காண்டாகி கொப்ப மவனை உன சும்மா விட மாட்டேன்டான்னு மொத்த பள்ளியிலையும் கூட்டிட்டு சண்டைக்கு போறா. அங்கிட்டு போய் பார்த்தா தான் தெரியுது சூட்டோட புதஞ்சு கிடந்த நம்ம ஸ்டீவனை தோண்டி எடுத்து டெசராக்ட புடுங்கி பல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த மொட்டை. போர்ட்டல ஓபன் பண்ணி அந்த பண்ணாட ஒரு கொடூர கனவாமின ஓபன் பண்ணி விட்டுறான். அந்த கன்றாவி அவனையே காலி பண்ணிடுது. சரி அதை உள்ள தள்ளி கதவை முடியலாம்னு எம்பிட்டு தான் போறானாலும் பயங்கரமா டஃப் கொடுப்பான். அது போக டெசராக்ட் இல்லாம பவர் காலியாகி ஸ்டீவனை சுட்டு சாஞ்சிடுது. இதை உள்ள தள்ளினாதான் போர்ட்டல க்ளோஸ் பண்ண முடியும்னு ஹாவர்ட் சொல்ல அக்கா உசுர தியாகம் பண்ணிடுறாப்ல. சரி அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சிடலாம்னு பார்த்தா நம்ம ஒத்த கண்ண நிக் ஃபியூரி புண்ணியத்துல அக்காவை 60 வருஷம் தாண்டி ஃபியூச்சருக்கு கொண்டு வந்துருவானுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.